நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ வந்து பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் ஒரு 5.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபால்ட் அப்படின்னா இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஆன் ஆகலை, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ வந்து நம்ம அது வந்து நம்ம கழட்டி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதோடைய பவர் சப்ளை வந்து டெட்டாக இருக்குது. இதை வந்து பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் ஹோம் தியேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிஐசி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆடியோ ஐசி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு பவர் சப்ளை போட்டிருக்காங்க. இந்த பவர் சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாஸ்பெட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டேமேஜ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட் ஆகி எல்லாம் வெந்து போச்சு. இதில் வச்சு இருக்கிற பவர் சப்ளையை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். 5 மாடியூல். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் இருக்கிற டேமேஜான காம்பவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 5 மாடியில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த கப்ளரில் வந்து நம்ம லைன் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுப்போம். லாஸ்ட் போட்ட வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் செய்ய போகிறோம். இந்த பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஒயர் மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம மாஸ்பெட் வச்சுருப்போம். இந்த மாஸ்பெட் வந்து இருக்கும். அதிலேருந்து மாஸ்பெட் பார்த்திங்கன்னா இதுதான் அது. இந்த மாஸ்பெட்டை வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் பர்ன் ஆகிடுச்சு. பர்ன் ஆன காம்பவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த போர்டில் இந்த 4 ஒயர் மாடியூல் போர்டில் இந்த ஃபஸ்ட்டு 2 பின்னு வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் 2 ஒயர் பற்ற வச்சுக்கிட்டு இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட மைனஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்பெட் கழட்டிட்டு அதோடைய சென்டர் பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆப்டோ கப்ளர் போட்டிருப்பாங்க. இந்த ஆப்டோ கப்ளர் வந்து எதுக்கு அப்படின்னா இதிலேருந்து எரர் வோல்டேஜ், ஏதாவது நீங்கள் அவுட்புட்டில் ஏதாவது ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் வந்து ஆன் பண்ணாது. அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக அது வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 பின்னு எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் 2 பின்னுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கிற அந்த டாட் இருக்கிற பின்னு வந்து ஃபஸ்ட்டு பின்னு, அதே டாட் இருக்கிற டாட்டு கொடுத்தாச்சு. எல்லோ கலர் ஒயர் அடுத்து அப்படியே கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணி நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஹோம் தியேட்டர் வந்து ஒர்க்கிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இது ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே கிளாஸ் டிஐசிங்கனால 2 ohmஸில் தான் நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். 2 ohm ஸ்பீக்கர் வந்து நம்ம கையில் இல்லை. இந்த கஸ்டமர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஊஃபர் மட்டும் உங்களுக்கு ஆன் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த எஸ்எம்பிசியோடைய அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோடைய ப்ளே பட்டன் அழுத்தி நீங்கள் ஃபுல் வீடியோவை நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ தொடர்ந்து நம்மளோட சேனல் அப்லோட் ஆகும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.